வீட்டில் படிக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும்ல. லீவு நாள் இதெல்லாம் பாருங்க, லீவு நாள் தான். குழந்தைகள் டீச்சர் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூணாவது படிக்கிறோம். இது ஆன் பண்ணிடுங்க சார். அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. படிக்கிறாங்களா இல்லையா? அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? இதை பாருங்க, இந்த பாப்பா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாம் குழந்தை சொல்லுதா இல்லையா? ஒன்னாவது படிக்குது, இங்கிலீஷ்ல சொல்லுது, படிக்கிறது தமிழ் மீடியம் சொல்லதான் படிக்குது. அப்ப குழந்தைகள் லீவு நாள்ல வீட்டுல உட்காந்து படிக்குதா இல்லையா? இங்க பாருங்களேன், இந்த குழந்தை நியூஸ் பேப்பர்ல படிக்கும். எழுத்து கூட்டி படிக்குவேன். இப்போ குழந்தைகள் படிக்குதா இல்லையா? நம்ம நோக்கம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த பிறகு பேப்பர்லாம் எங்க படிக்கணும்? வீட்டுல படிக்கணும். உங்க வீட்டுல எவ்வளவு பேர் வீட்டுல பேப்பர் வாங்குறீங்க? யாரும் வாங்குறது? ஏன் பேப்பர் படிக்கனால பயன் உண்டா இல்லையா? பயன் உண்டுன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் வாங்கல? ஆடு வாங்குறீங்க, கோழி வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்க, ஆடு கோழி எல்லாம். ஆனா ஒரு பேப்பர் வாங்க முடியல. ஏன்? ஆட்டின் விலை என்ன விலை? ஒரு ஆடு 1000 ரூபாய்க்கு ஆடு வாங்குறீங்க, பிரியாணி போடுறீங்க, கரெக்டா? ஆனா ஒரு பேப்பர் வாங்குறீங்களா? இன்னையிலேருந்து எல்லாரும் பேப்பர் வாங்கணும். இந்த ஒரு மாசத்துக்கு வாங்கி பேப்பரை யாருக்கு படிக்க சொல்லணும்? குழந்தைகளை படிக்க சொல்லணும். நீங்களும் படிக்கணும். நீங்க எல்லாருமே என்ன செய்வீங்க? வாட்ஸ்அப்பை பார்க்கறது. வாட்ஸ்அப்ல நிறைய செய்தி வருதுல்ல, எதுலையாவது ஊர் பேர் இருக்கா? எவன் மெசேஜ் போடுறான்னு பேர் இருக்கா? அப்ப அதெல்லாம் உண்மையான மெசேஜா? அதை எதுக்கு உட்காந்துட்டு மணிக்கணக்காக உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு பஸ்ல போகும்போது சரி பார்த்துக்கிட்டு போறது. ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்தா கூட தெரியாம அடுத்த ஸ்டேஷன்ல போய் இறங்குறது. பஸ்ல உட்காந்து டிக்கெட் வாங்குறதில்ல, அவன் கேட்டு பார்த்து எப்போ இவர் வாங்குவாருன்னு தெரியாம அப்புறம் வாங்குறாரு. அப்ப அதுல என்ன செய்யறாங்க? அது பயனற்ற ஒரு செயலை சரியா செய்யறோம். ஆனா மொபைலை எதுக்கு பயன்படுத்தணும்? படிப்புக்கு பயன்படுத்தணும். யாராவது பயன்படுத்துறீங்களா? ஏன் பயன்படுத்தல? எதையுமே நீங்க தெரிஞ்சிக்க விரும்புறதில்ல. வர வேண்டியது, குழந்தைய கொண்டு இங்க விட்டுற வேண்டியது, டீச்சர் திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி திரும்பி போயிட வேண்டியது, சாயந்தரம் வேகமா வர வேண்டியது, டீச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு ஓடி போயிட வேண்டியது. ஏதாவது டீச்சர் நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோ, நம்ம ஏதாவது பதில் சொல்லணுமோ அப்படின்ட்டு. காலையில சாப்பாடு போடுறாங்களா இல்லையா?
போடும்போது நீங்க வந்து பார்க்கலாமா கூடாது? டெய்லி ஒருத்தர் குழந்தை சாப்பிடுதா வந்து பார்க்கலாமா கூடாது? அதையே யாரும் பார்க்கறதில்ல. பார்க்குறோன்னு சொல்றாங்க மேடம். எல்லா நாளும் டைம் டேபிள் போட்டு மேடத்துக்கிட்ட என்ன சொல்லணும்? இன்னைக்கு நான் வரேன், இன்னைக்கு நான் வரேன் சொல்லணுமா வேண்டாமா? எச்எம்கிட்ட இன்னையிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? சாப்பாடுக்கு வரணும். வீட்டில் வேலை இல்லை, மதியம் சும்மா தான் இருக்கும். மதியானம் சாப்பிடும்போது கூட வந்து பார்க்கலாமா கூடாது? பார்க்கலாம். நீங்கள் யாராவது சாப்பிட்டா யாராவது ஏன் சாப்பிட்டேன்னு கேட்க போகிறோமா என்ன? அதுவும் கிடையாது. நீங்களும் சாப்பிடலாம், வந்து என்ன செய்யலாம்? எச்எம்முக்கு உதவிகரமாக அந்த இடத்த சுத்தம் பண்ணலாம், அந்த இடத்த பசங்களை உட்கார வைக்கலாம், ஒழுங்காக தட்டு கழுவுறாங்க, இதெல்லாம் செய்யலாமா கூடாதா? அதுமாதிரி செஞ்சாதான் சாருக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். அதுமாரி ஒரு 2 மரம் வைக்கிறார், 2 வாளி தண்ணி ஊற்றலாமா கூடாதா? ஊற்றலாம். அது எல்லாம் கஷ்டமா நமக்கு? கிடையவே கிடையாது. உங்கள் பையன் 5வது முடிச்சு 6வது வேறு ஸ்கூலுக்கு போயிடுறான். இவரை வந்து யாருமே பார்க்கறது கிடையாது, டீச்சரை யாரும் பார்க்கறது கிடையாது. ஏன்? இவரால் பயன் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இவர்கிட்ட படித்தவன் தான் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பான். இவர்கிட்ட எப்போதும் ரோட்டில் பார்த்தா கூட வணக்கம் சார் வணக்கம் சார்னு சொல்லணும். அவர் சொல்லணும் கூட நாம் என்ன செய்யணும்? சொல்லணும். ஏன்னா நம்ம பையன் வேலைக்கு போகிற வரைக்கும் இவருடைய உதவி நமக்கு தேவையா இல்லையா? தேவை. டீச்சருடைய உதவி தேவையா இல்லையா? தேவை. அப்போ என்ன செய்வாங்க? எங்கேயாவது இவங்ககிட்ட படித்த பசங்க வேலையில் இருப்பாங்க. அப்போ இவனுக்கு ஒரு வேலைன்னா இவர் ஃபோன் பண்ணி சொல்லுவாரா மாட்டாரா? அப்போ அந்த நன்மையை நான் பயன்படுத்திக்கணுமா வேண்டாமா? இப்படிதான் நான் யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லிவிடுவேன். எதுக்குன்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பயன்படுவாருன்ட்டு. புரியுதா? அவர் சொல்றாரு சொல்லாம போறாரு, அது அவர் விருப்பம். ஆனா நான் என்ன செய்வேன்? வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்ப என்ன ஆகுது? என்னைக்கு எனக்கு உதவி தேவையோ நான் அவர்கிட்ட வாங்க முடியுமா முடியாதா? அவ்வளவுதான். இன்னையிலேருந்து யாரை பார்த்தாலும் நீங்க என்ன செய்வீங்க? வணக்கம் சொல்லணும். உங்க குழந்தைக்கு முதல்ல வணக்கம் சொல்லணும். காலையில உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வணக்கம் சொல்றோம். ரோட்ல போனாலும் யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்றோம். அப்பதான் நமக்கு என்ன ஆகும்? ப்ராக்டிஸ் ஆகும். புரியுதுங்களா? வேல்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். நாளையிலேருந்து எல்லாரும் பேரண்ட்ஸும் காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? ஏர்லியரா எழுந்திருக்கணும். குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது எழுந்திருக்கிறதோ அதே மாதிரி குழந்தைய என்ன செய்யணும்? எழுப்பணும், குளிப்பாட்டணும், படிக்க வைக்கணும், சாப்பாடு போடணும், பேப்பர் வாங்கணும், படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் படங்கள் வாங்கணும், கலர் பென்சில் வாங்கி கொடுக்கணும், படங்கள் சொல்லி கொடுக்கலாம், பாட்டு சொல்லி கொடுக்கலாமா கூடாதா? பாட்டு சொல்லி கொடுக்கலாம், கதை சொல்லி கொடுக்கலாமா கூடாதா? பாட்டு, கதை, நீங்களும் விளையாட்டு, அதுக்கப்புறம் படம் வரையுதல், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? எழுத்துக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாமா கூடாதா? வாய்ப்பாடு சொல்லி கொடுக்கலாமா கூடாதா? இதெல்லாம் சொல்லி கொடுக்கலன்னா குழந்தை எப்படி படிக்கும்? நீங்க உங்க அம்மா உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல, நீங்க பாதிப்பு. நீங்களும் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? உங்களை மாதிரியே இன்னொரு 30 வருஷம் கழிச்சு மீட்டிங் போட்டா இதுங்க அம்மாவாகி குழந்தை இங்க உட்காந்து நீங்க என்ன கதை கேட்டீங்களோ அதே கதையை அதுங்க கேட்டுட்டு. புரியுதா? நீங்களும் அப்ப என்ன சொல்லுங்க? ஆமா, இவர் அப்பயும் சொன்னாரு இப்பயும் அதே தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லுங்க. அதனால வந்து நீங்க இன்னையிலேருந்து என்ன செய்யணும்? காலையில எழுந்திரிக்கணும். ஊர்கதை எதையுமே நம்ம கேட்கக்கூடாது. வீட்டுல சண்டை எதுவுமே இருக்கக்கூடாது. யார் சண்டை போட்டாலும் நம்ம என்ன சொல்றோம்? நல்லா போடுறீங்க, அருமையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் போடுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சண்டை போடுவாரா? போடவே மாட்டேன். நான் அப்படிதான். என்னோட யார் சண்டைக்கு வந்தாலும் அமைதியா உட்காந்துருவேன். உட்காந்து சண்டையை போடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னா யாராவது பாப்பாரு போடுவாரா? போட மாட்டேன், போயிடுவார். எங்க பிரின்சிபாலே சொல்லுவார், யாராவது பசங்க சண்டைனா பேரண்ட்லாம் வருவாங்கல்ல, என்கிட்ட அனுப்பிச்சி விட்டுருவார், நீங்க சமாதானம் பண்ணுங்கன்ட்டு. நான் அவர் இப்படியே நடத்தி வெயில்ல ஒரு டீ கடைக்கு அழைச்சிட்டு போவேன். அழைச்சிட்டு போகும்போது அவர் நடைமுறை தாங்காம பஸ் எப்போ சார் வரும்பாரு, இப்போ வரும்பேன், இதான் கடைசி பஸ்ஸும்பேன், பஸ் ஏற்றி போயிடுவார். அவ்வளோதான், திரும்பி வரமாட்டார். புரியுதுங்களா? அதனால வந்து பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கையில பேஷன்ஸ் இருந்தால் தான் வாழ்க்கையில அடுத்த கட்டம் நம்மளால நகர முடியும். அறிவு வந்து நமக்கு தேவை. அறிவுக்கு எது தேவை? மூளையை சரியா பயன்படுத்தணும். யாருமே மூளையை சரியா பயன்படுத்துறதே கிடையாது. மூளை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கண்ணு இருக்குன்னு தெரியும், காது இருக்குன்னு தெரியும், எல்லாமே தெரியும். மூளை இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? மூளையை பத்தி வரைக்கும் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? மூளைக்கு செய்தி எப்படிலாம் போகும்? கண்ணு வழியா போகும், காது வழியா போகும், மூக்கு வழியா, நாக்கு வழியா, கைகள் மூலமாக செய்திகள்லாம் மூளைக்கு போகுது, மூளையில பதிவாகுது. பதிவான செய்தி ஏன் மறக்குது? தொடர்ந்து பயன்படுத்தலைன்னா மூளை மறந்துடும். புரியுதுங்களா? அடுத்தது, இப்ப நீங்களே சொல்லுவீங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா மசூதிக்கு பக்கத்துல இருக்கு, ஜமாத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்றீங்க.
அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன், ஓஹோ ஜமாத்து பக்கத்துல வீடு இருக்குட்டு. வெறும் உங்க வீட்டு நம்பரை மட்டும் சொன்னா என் மூளையில ஞாபகம் இருக்குமா? இருக்காது. அப்ப மூளை என்ன செய்யணும்னா தொடர்பு படுத்தி சொல்லும் போது மூளை என்ன ஆகுது, பதிவு பண்ணிக்கும். புரியுதுங்களா? அதனால நீங்க தொடர்ந்து என்ன செய்யணும், படிக்கணும். நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போயிடலாம். இப்பெல்லாம் சம்பளம் மீதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கம்மி. இப்பெல்லாம் சம்பளம் வந்து லட்சக்கணக்கில், ₹1 ₹2 கிடையாது. சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போனா லட்சக்கணக்கில். அதுவும் நாம எவ்வளவு அறிவு இருக்கோ, நாம எவ்வளவு சம்பளம் கேட்கறோமோ அந்த சம்பளத்தை யார் கொடுக்க ரெடியா இருக்கா? கம்பெனி கொடுக்க. இன்னைக்கெல்லாம் ₹1 கோடி சம்பளம் வாங்குறவனா இருக்கான். காரணம் என்ன? அதே மூளை, அதே அறிவு. அவன் என்ன செய்யறான், நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்னா தொடர்ந்து படிக்கிறான், சொன்னதை கேட்கறான். நிறைய புத்தகத்தை இப்ப 5வது படிக்கிறான்னா 5வது புக்கை படிச்சு முடிச்சோன்னா எந்த புக்குக்கு வந்துடணும், 6வது போய் உட்காந்தா படிக்கணும் தேவையே கிடையாது. அவனே 6வது புக்கை படிச்சு முடிச்சிட்டான். அடுத்தது எங்க போனோம், 7வது புக்கு தானாவே படிக்கும். முடியுமா? முடியும். புரியுதுங்களா? அதனால புக்கெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறீங்க. வீட்டுல இவனை வந்து அதே யூனிஃபார்ம் எல்லாம் கரெக்டா போட்டு வீட்டுல டிசிப்ளினா வளர்க்கும். குழந்தை வந்து டிசிப்ளினா இல்லைன்னா படிக்கவே முடியவே முடியும். அதனால அவங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள். நீங்க முதல்ல என்ன செய்யணும், வணக்கம் சொல்லணும். நீங்க தட்டு கழுவணும், அவனையும் தட்டு கழுவ சொல்லணும். நீங்க சாப்பாடு போடுறீங்க, அவனை சாப்பாடு உங்களுக்கு போட சொல்லணும். உங்க வீட்டுல உள்ள பாட்டி தாத்தாக்களும் அவனை சாப்பாடு போட சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு போடுவான். கரெக்டுங்களா? நீங்க அவனுக்கு சாப்பாடு போட பழகலைன்னா அவனுக்கு இது மாதிரி போடணுங்கிற எண்ணமே அவனுக்கு வராது. புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன செய்யணும், தாத்தாவுக்கு பெட்டை போடு, தலையணையை போடு, தண்ணி கொடு, வெயில் காலமா இருக்கு, அவருக்கு பழத்தை கொடு, சாப்பாடு கொடு, தட்டை கொடு. இவன் சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லா வேலையும் யார்கிட்ட சொல்லணும், அவன்கிட்ட சொல்லணும். பையன்கிட்ட என்ன சொல்லணும், இந்த சாப்பாடெல்லாம் சமைச்சது யாரு, நான் தான் சமைச்சேன். இந்த காய்கறிலாம் யார் வாங்கிட்டு வந்தா, அப்பா வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு அதெல்லாம் டெய்லி சொல்லணும். புரியுதுங்களா? நம்ம வேலைன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து அவனுக்கு சொன்னாதான் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், எல்லாமே மூளையில பதிவாகும். நீங்க என்ன சொல்லணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பிறகு அப்பா அம்மாவை காப்பாற்றணும், தாத்தா பாட்டியை காப்பாற்றணும், டெய்லி சொல்லணும். ஒரு நாள் சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சிடுறீங்க, அதோட விட்டுடுறீங்க. மூளைக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் பயிற்சி, டெய்லி. என் பேரை வந்து சிவகுமார், நான் எங்க போனாலும் இது சாரி ஒரு தடவை சொன்னா கூட நான் என் பேரை என்ன செய்வேன், திருப்பி சொல்லுவேன். ஏன்னா என் பேரை நான் திருப்பி திருப்பி சொல்லும் போதுதான் என்னுடைய பேர் எல்லாருடைய மனதிலும் பதிவாகும். புரியுதுங்களா? நாம யாருமே நம்ம பேரை சொல்றதே கிடையாது. நம்ம அடுத்தவங்க பேரை சொல்லியிருக்கோம், நம்ம பேரை யாராவது சொல்றோமா? யாருமே சொல்றது கிடையாது. ஏன் சொல்றது இல்லை, சொல்ல பழகிக்கணும். புரியுதுங்களா? இனிமேல் எங்க போனாலும் நம்ம பேரை என்ன செய்யணும், முன்னிலைப்படுத்தணும். நான் யாரு, நான் யாருன்னு சொல்ல. அது மாதிரி பசங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்க பழகணும். பசங்களை வந்து நான் இப்ப என்ன செஞ்சோம்னா, இங்கிலீஷ் பேச வரல குழந்தைகளுக்கு. இப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா, 1 நிமிஷம் இங்கிலீஷ்ல எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு மூலியமா நான் என்ன செய்வேன், டெவலப் பண்ணி டீச்சருக்கு அனுப்புவேன். டீச்சர் என்ன செய்வாங்க, குழந்தைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. வந்த பிறகு அதை பார்த்த உடனே அவனால பேச முடியுமா? முடியாது. அவன் நோட்ல எழுதுவான், எழுதி வச்சு படிப்பான், திருப்பி திருப்பி படிப்பான். இப்போ அவனுக்கு படிக்க தெரியுமா தெரியாதா? தெரியும். எவ்வளவு நேரம் பேச போறான், 1 நிமிஷம். அதுக்கப்புறம் அந்த 1 நிமிஷத்தை மனப்பாடம் பண்ணுவான், மனப்பாடம் பண்ணி பேசுவான். இப்படி தொடர்ந்து மனப்பாடம் பண்ணி பேசி 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 எல்லா வார்த்தைகளும் எங்க பதிவாகும், மூளையில. நாளைக்கு காலேஜ் முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு போகும்போது அவனால எந்த கேள்வி கேட்டாலும் பேச முடியுமா? முடியாதா? அவ்வளவுதான். இதுக்கு ஏதாவது பண செலவா? நான் அனுப்புறத மேடத்துக்கு அனுப்புவேன், மேடம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புவாங்க. நீங்க என்ன செய்யணும், பையன் படிச்சானா இல்லையா வாய்ஸ் மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பணும், இல்ல வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி டெய்லி வரலன்னா நீங்க என்ன செய்யணும், மேடம் ஏன் இன்னும் அனுப்பல அப்படின்னு கேட்கணும். புரியுதுங்களா? ஒரு கடைக்கு போறோம், 100 ரூபாய்க்கு பொருளை வாங்குறோம், 50 ரூபா பொருள், பாக்கி 50 ரூபா கேட்டு வாங்குற மாதிரி. பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கு, பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது என்ன தெரிஞ்சுட்டான்னு கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். நீங்க இனிமேல் டெய்லி என்ன செய்யணும், அவன் நோட்டை பார்க்கணும், அவன் புக்கை பார்க்கணும், டீச்சரை வந்து பார்க்கணும். டீச்சரை அவங்கள ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, வாங்க வாங்கன்ட்டு. நீங்களா வரணும், நீங்களா மீட்டிங் போடுங்க சார்னு சொல்லணும். ஸ்கூலு வீட்டில் எப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு அதெல்லாம் வந்து டீச்சர்கிட்ட சொன்னா டீச்சர் ரெக்டிஃபை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ பேப்பர் வாங்கல, நீங்க வாங்காதனால என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அடுத்தது யார் எது சொன்னாலும் நம்புவீங்க. கரெக்டா? பேப்பர் படிச்சா நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். நமக்கு தெளிவா நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். நீங்க பேப்பர் படிக்காதனால குழந்தைக்கும் அந்த நாலேஜ் இல்லாம போகுது. அதே வசதி படைச்சவங்க கிட்ட பேப்பர் வாங்குறாங்களா இல்லையா?
படிக்கிறாங்க. பக்கத்தில் நூலகம் இருக்கு, கையில காசு இல்லை, போய் படிக்கலாமா கூடாதா? என்னைக்காவது நூலகத்துக்கு போயிருக்கீங்களா? போறது கிடையாது. ஃப்ரீயா போய் அங்கே படிக்கலாம், ஃப்ரீயா புக் எடுக்கலாம், ஒரு 50 ரூபா பணத்தை கட்டிட்டு. அதையே உங்களால் செய்ய முடியல. அப்போ உங்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. படித்தவங்க, இப்போ நான் நகர்ப்புறத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கிராமத்துலேயும் ஒர்க் பண்ணேன். நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் இந்த அளவுலாம் பிரைட்டாக இருக்காது, ரொம்ப டல்லு. ஆனால் பேரண்ட் வந்து பிரைட்டாக இருப்பான். கிராமத்தில் என்ன ப்ராப்ளம்னா குழந்தைகள்லாம் பிரைட்டு, பேரண்ட் எல்லாம் டல்லு. இவனுக்கு எப்போ வேலைக்கு சேர்க்கணும், எப்படி பேப்பர், இதான் பேப்பரே வாங்குறது இல்லையே, அப்புறம் எப்போ விளம்பரம் வந்தது, எதுவுமே தெரியாது. அதனால குழந்தைகள் வந்து திடீர்னு பெரிய ஆளாக ஆக முடியுமானா ஆகவே முடியாது. எல்லாத்துக்கும் எக்ஸாம் உண்டு, எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டு, ₹1 கூட செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நீங்க எல்லாருமே என்ன செய்வீங்க, தொடர்ந்து படிக்க வைங்க. இப்ப பேப்பர்லாம் படிக்குதா இல்லையா நம்ம இப்ப பாக்குறோம். பேப்பர் கொடுங்க, பேப்பர் நியூஸ். வணக்கம் சொல்லு, இப்படி வா, இருக்கட்ட பிஸ்கட் பேக்கெட்ல வச்சுக்கோ. வணக்கம் சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். 1 2 3 சொல்லு பார்க்கலாம். 1 2 3 போதும். 10ல இருந்து 1 வரைக்கும் சொல்லு பார்க்கலாம். ரிவர்ஸ்ல 10 9 8 7 சரிங்களா? சொல்றேன். ஏபிசிடி யாருக்கு தெரியும்? தாய்ப்பாடு அனைவருக்கும் வணக்கம். பேர் சொல்றேன். நான் எந்த ஸ்கூல்ல படிக்கிறோம்? படிக்க வச்சு காமிச்சா இந்த ஸ்கூல் தரமா இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? சும்மா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஐட்டு போது நம்ம வரோம், படிக்காம வீட்டுக்கு வரலாமா? வரக்கூடாது. அப்போ அந்த குழந்தை படிக்குதா இல்லையான்ட்டு 2 குழந்தைய டெஸ்ட் பண்ணோம். 2 குழந்தைங்க என்ன செய்யுது, படிக்குது. அப்போ இந்த ஸ்கூலில் பாடங்கள் ஒழுங்காக நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா வீட்டில் தான் படிக்குது. வீட்டில் குழந்தைகள் என்ன செய்யுது? நீங்கள் சொல்லுங்க. வீட்டில் குழந்தைகள் என்ன செய்யுது? உங்கள் குழந்தை சேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ஆக்டிவாக இருக்குது. அவனுக்கு இவங்க வந்து அவனுக்கு அடுத்தடுத்த வேலையை கொடுக்காதனால தான் அவன் செய்கிறான். குழந்தை வீட்டில் எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டே தான் சார். சாப்பாடு எடுத்து வைக்கிறதுலேருந்து சாப்பாடு போகிற வரைக்கும் அவனோட வேலை தான் இருக்குது. நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே நான் மேக்ஸிமம் நான் செய்ய மாட்டேன். இப்போ பேப்பர் வாங்குறீங்களா? வாங்கிட்டு தான் இப்போ வாங்குறது. எதுக்கு நம்ம இப்போ மேடமும் பேப்பர் வாங்குறது இல்லை. அடுத்தது நீங்கள் உங்கள் குழந்தை பையன் வந்து படிக்கிற நேரத்தில் கரெக்டாக படிச்சுமா, செல்லு தான் அதிகமாக பார்க்கலாம். அது இன்னும் இந்த உலகம் எப்படி உருவாச்சு, அந்த மாதிரி கற்றுக்கணும், புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ இந்த வயசு இல்லைனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கற்றுக்கணும், செல்ல தான் அதிகமாக வாங்க செய்யணும். ஆனால் படிக்கவே பெஸ்ட்டாக மேடம், இந்த உலகத்தில் பிறந்தவங்க செல்லம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த நூற்றாண்டில் குழந்தைகள் செல்ல முதல்ல பார்க்குது. பழைய காலத்தில் பிறந்தவங்க என்ன ப்ராப்ளம்னா செல்லை பார்த்தது கிடையாது. கரெக்டுங்களா? இப்போ ஆரம்பத்தில் அடுப்பில் எப்படி வச்சாங்க, விறகு வச்சு தான் சமைச்சாங்க. நீங்கள் அப்படி யாரும் சமைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் நேற்று கேஸ் வந்தது, எலக்ட்ரிக் அடுப்பு வந்தது,
வந்துரு, 200 சிஸ்டர் வந்துரு, இப்படி எல்லாம் மாற 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 நாம என்ன செய்யணும், மாறிக்கிட்டே வந்துடும். அதுதான் குழந்தைகள் வந்து செல்போனை இந்த காலத்துக்கு செல்போனை யூஸ் பண்ண தான் செய்யும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அடுத்தது அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும். யூடியூப்லாம் இருக்குது, அதில் நிறைய பாடங்களை நம்மளால் கற்றுக்க முடியும், படங்கள் வரைய முடியும். அடுத்தது நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ணதை கேட்க முடியும். இப்போ நிறைய வசதிகள் மொபைலில் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், மொபைல் அப்படி யூஸ் பண்ணாமல் அகடமிக்காக யூஸ் பண்ணாமல் என்ன செய்யணும், தேவையில்லாத செய்திகளை பார்த்து நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். சினிமா படத்தை பார்த்துக்கிட்டு நம்ம வீணடிக்கிறோம். அப்படி இருந்தால் அதனால் செல்ஃபோன் தப்பு கிடையாது. செல்ஃபோனை எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறது தான் முக்கியம். ராத்திரி பூரா படம் பார்த்துருக்கோம், இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்போ பசங்கிட்ட பேப்பர் கொடுப்போம், படிக்க தான் பார்ப்போம். எல்லாருக்குமே பேப்பர் கொடுங்க மேடம். பேரண்ட்டுக்கு படிக்க சொல்லுவோம். பேரண்ட்டுக்கு படிச்சுக்காங்க. என்ன எல்லாரும் கொடுங்க. டீச்சர் எல்லாருக்கும் பேப்பர் கொடுங்க. பேரண்ட்டுக்கு எல்லாம் கொடுங்க. ஆள் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பேப்பர் கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுங்க. பேரண்ட்ஸ் எல்லாரும் வாங்கியாச்சா? மேடம் எல்லாருக்கும் பேப்பர் பின்னாடிலாம் கொடுங்க. தமிழ் பேப்பர் கொடுங்க மேடம். மொழியாக ஏற்றுக்கொண்ட பல மாநிலங்களில் தாய்மொழி காணாமல் போயுள்ளது. படிச்சீங்களே அது உள்ள இப்போ கவனிங்க. மேடம் என்ன செஞ்சாங்க, தலைப்பை படிச்சாங்க, அது உள்ள கண்டென்ட்டை மட்டும் கொஞ்சம் படிங்க. கல்லூரி ஆண்டு விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் பேச்சு. புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே கல்லூரி கருணாநிதி அரசு மகளிர் கவனி. ஆண்டு விழாவில் மாணவிகள், ஆசிரியர்கள், ஊழியர்களுக்கு பரிசு, பாராட்டு சான்றிதழ்களை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார். புதுக்கோட்டை மார்ச் 5. இந்தியை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்ட பல மாநிலங்கள். இப்ப மேடம் படிச்சாங்கல்ல, இப்ப குழந்தைங்க என்ன செய்யணும், பேப்பர்லாம் வாங்கி கொடுத்து ஹெட்டிங்கை மட்டும் எழுதணும். பேப்பர்ல இருக்கிற ஹெட்டிங் தலைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, தலைப்பு இதெல்லாம் எழுதணும். எழுத சொல்லிட்டு ஆமா வீட்டில் போய் என்ன சார் பேப்பர் வாங்கி கொடுக்க சொன்னீங்க, என்னென்ன சொல்லணும்னு சொல்லுவீங்களே. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு நோட்டு போட்டு சொல்றத கேளு. தலைப்பை மட்டும் எழுதணும். தலைப்பை மட்டும் எழுதுறதுனால பையன் என்ன தெரிஞ்சுக்கிறான், எழுத்துக்களை தெரிஞ்சுப்போம். அதான் முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா, தலைப்பு எழுதி உள்ளுக்குள்ள இது படிக்கிறான்ல, ஏதோ ஒரு பேராகிராஃப்ல ஒரு நியூஸை மட்டும் படிக்க சொல்லுங்க. படிக்க சொல்லிட்டு அந்த தலைப்பை மாற்றி எழுதணும். புரியுதுங்களா? முதல்ல தலைப்பை எழுதுறான், அதுக்கப்புறம் நியூஸை படிச்சு அந்த தலைப்பை என்ன செய்யறான், அது இது வரைக்கும் நம்ம 2 மாதம் கிடைக்குங்களா. அதுக்கப்புறம் 3வது, நீங்களே ஒரு விஷயம் வீட்டில் நடக்குது இல்லை, நீங்க சமைக்கிறீங்க, வீட்டுக்கு விருந்தாடி வராங்க, அதை பற்றி ஒரு சம்பவத்தை அப்படியே தலைப்பு போட்டு ஒரு செய்தியை எழுத சொல்லி. புரியவே இல்லையா? இன்னைக்கு காலைல இப்போ நீங்கள் எழுதி விடுறீங்க, எங்கள் அம்மா காலையில் எழுதி விட்டாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை ஒரு 10 லைன் எழுதி
அதுக்கு பொருத்தமான தலைப்பு. அம்மா உதவினார் இன்னும் தலைப்பாமனே எழுத சொல்லணும். இது வரைக்கும் எத்தனை ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருக்கோம்? 3. 1 தலைப்பு எழுத சொல்றது, 2வது படிக்க சொல்றது, 3வது தலைப்பை மாத்துறது, அடுத்தது வீட்டில் நடந்த சம்பவத்தை எழுத சொல்றது. கரெக்டுங்களா? அடுத்தது எதையான ஒரு செய்தியை படிச்சுட்டு அதை படமா வரைய சொல்லுங்க. ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கும் பாத்தீங்களா? ஒருவர் போஸ்ட் ஆபீஸுக்கு போகும்போது பணத்தை தவற விட்டா அதை ஒருத்தன் வந்து மீட்டு கொடுக்கறான்னு வைக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? போஸ்ட்மேன் மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு படம், அது பைய தூக்கிட்டு போற மாதிரி ஒரு படம், அவன் கொண்டு வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி ஒரு படம் செய்ய முடியுமா முடியாதா? அப்போ ஒரு ஒரு என்ன பேப்பர்ல படிச்சோமோ அது எதுவா மாத்துறோம்? படமா மாத்துறோம். ஒண்ணு படிக்கிறான்ல, அந்த படிக்கிறத உங்களோட விவாதிக்க சொல்லணும். சரியா தப்பா அப்படின்னு அதுல படிக்கிறான். படிச்சது வரைக்கும் நீங்களும் அவனை என்ன செய்யணும்? அவன் சொன்னது சரி, அவன் சொன்னது தப்பு சொல்லாம கூடாதா? அதுக்கடுத்து ஒரு நோட் எடுத்துங்க. இங்கிலீஷ் பேப்பர் வருதுல்ல, அதுல நீங்க ஏபி நோட்டு ஏபிசின்னு வரிசைலாம் போட்டுருங்க. 2 பக்கத்துக்கு 2 பக்கம் ஏ 2 பக்கம் பி 2. அப்ப இதுல இருந்து வார்த்தை எடுத்து எழுதாம கூடாதா? எழுதி அதுக்கு மீனிங் எழுதாம கூடாதா? அப்ப டிக்ஷனரி இவனால உருவாக்க முடியுமா முடியாதா? அவ்வளவு. இப்ப டிக்ஷனரி வந்து பையனால உருவாக்க முடியுமா முடியாதா? எப்படி உருவாக்க போறோம்? 2 பக்கம் ஏ 2 பக்கம் பி 2 பக்கம் சி இசட் வரைக்கும் போறோம். பேப்பர் ஒரு பேப்பர் ஒரு நாள் கூட வாங்கினா போதும். அந்த ஒரு பேப்பர் முழுமையா படிச்சா கூட அந்த மாசம் முடிஞ்சிடும். அப்ப அதுல இருந்து ஏ வார்த்தை தான் எங்க இருக்கு? ஏ பக்கத்துல எழுதுறோம், பி வார்த்தை பி. அடுத்த மொபைலை பார்த்து அதுக்கு மீனிங் எழுத முடியுமா முடியாதா? அப்போ ஓன் டிக்ஷனரி நம்ம டெவலப் பண்ண முடியுமா முடியாதா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பையனையே இன்டர்வியூ மாதிரி ஒரு கேள்வி கேட்க சொல்ற. அம்மா எத்தனை மணிக்கு கேட்டீங்க, எத்தனை மணிக்கு என்ன சமைச்சிங்க, என்ன பொருள் வாங்கினீங்க, பொருளுடைய விலை என்ன, இப்படிலாம் அவங்களை இன்டர்வியூ பண்ணலாமா கூடாதா? அப்ப பசங்களுக்கு அது மாதிரி இன்டர்வியூ ஸ்கில் நம்ம என்ன செய்யணும்? டெவலப் பண்ண முடியும். நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போடுறேன். எனக்கு ஒன்றும் புரியாது. நான் டெய்லி ஒரு கதை பேசுவதற்கும் ஒரு கதை உரையாடுவதற்கும் உங்களுக்கு வீட்டில் எப்படிலாம் குழந்தைங்க நடத்தணுமோ எல்லாமே செய்ய வேண்டிய வேலை யாருடைய வேலை? என்னுடைய வேலை. அதை டீச்சர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை செஞ்சு முடிச்சு யாருக்கு ஷேர் பண்ணணும்? டீச்சருக்கு ஷேர் பண்ணணும். டீச்சர் எனக்கு ஷேர் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ குழந்தை படிக்கும் போதே அவனுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. கரெக்டுங்களா? அதனால் நான் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் பூரா இந்த சம்மர் பூரா நம்ம என்ன செய்கிறோம்? ஒர்க் பண்ணுறோம். புரியுதுங்களா? நீ காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்ய பாப்பா? காலையில் போன வருஷம் முடியல, போன வருஷம் என்ன முடியும்? லீவ்ல என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? படிப்பு எல்லா நாளும் கரெக்டா படிச்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சின்ன சின்ன வார்த்தைகளை எழுதி பார்ப்போம். எப்போ தோணுதோ அப்பெல்லாம் படிக்கும். இப்போ லீவுனால இனிமேல் எல்லாருமே என்ன செய்யணும்? வாய்ப்பாடு எழுதி பார்க்கணும். டீச்சர் எந்த புக்கை 5வது படிக்கணும், 5வது புக்கை கம்ப்ளீட்டாக முடிக்கணும். 4வது புக்கை முடிக்கணும். முடிச்சு ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டு டீச்சர்கிட்ட கொண்டு வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்க காமிக்கணும். புரியுதுங்களா? இவங்க டீச் பண்ணுவா. ஏபிசிடி எல்லாமே சொல்லுவா. ரைட் நோட்னு சொல்லுவா. அதுக்கு காரணம் அவளை பார்த்துட்டு சொல்லிடுவோம். நாங்கள் 2 பேரும் ஸ்டுடியோ இருக்கோம். நாங்கள் வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்களையும் ஒருத்தர் பார்த்துக்குவோம். அப்போ குழந்தைகள் வந்து யார் மூலியமா கற்றுக்குது? தன் சகவத்தை குழந்தைங்க மூலமா கற்றுக்கும். அவ்வளோதான். நீ ஒன்றும் சொல்லி தரணும்னு அவசியமே கிடையாது.
படிக்கணும்னு ஒரு சூழல் மட்டும் செய்யணும். அடுத்தது வீடு வந்து எப்படி இருக்கணும், ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கணும், ஒரு வகுப்பறை மாதிரி இருக்கணும். அதுதான் சார் வந்து யார் சுத்தம் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. சரவணா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். லக்னோவை வீழ்த்தி பஞ்சாப் அபார வெற்றி. லக்னோ ஏப்ரல் 2ஆம் தேதி IPL 18வது தொடரில் 13வது லீக் போட்டி